Hi guys, welcome to எங்கம்மா சமையல். Just come back to the traditional taste. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மீந்து போன இட்லியில் பண்ணுற டிஷ். அதுக்கு இட்லி இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா, 2 வத்தல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் கடலெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 6 இட்லி குக்கரில் வச்ச இட்லி அப்படின்றப்போ ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அதை எடுத்து தான் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா கடுகு ஒரு 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். உளுந்த பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. பிகாஸ் இது கொஞ்சம் பிளண்ட்டாக இருக்கும். அப்போது இந்த உளுந்தம்பருப்பு நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் கொஞ்சம் கொடுக்கும். அதுக்கப்புறமா சீரகம். இப்போ நம்ம வெட்டி வச்சுக்கிற பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் மோர் வத்தல் போட்டுக்கலாம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். பிகாஸ் அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். சப்போஸ் இப்போ பேச்சுலர் ரூமில் இருக்கீங்க அப்படின்னா கடையில் இட்லி வாங்கிட்டு வந்த சாம்பார் எதுவும் பத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் லஞ்சுக்கு கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த சைட் டிஷ் இது எதுவுமே தேவையில்லை. இதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. இப்போது அதுக்கப்புறமா நம்ம இதில் உப்பு போட போகிறோம். உப்பு இந்த வெங்காயம் இதுக்கும் போடணும். அட் த சேம் டைம் நம்ம இட்லிக்கும் போட்டுக்கலாம். பிகாஸ் இட்லியில் உப்பு நம்ம பசஞ்சு இது அடுத்து ரீமேக் பண்ணுறப்போ கம்மியாக தான் இருக்கும். இட்லியில் மிக்ஸ் பண்ணுறதுன்றது டஃபஸ்ட் டாஸ்க்கு. அதில் பண்ண முடியாது. இப்போ அடுத்து நம்ம இட்லி பொடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இட்லி பொடி வீட்டில் இருக்கிற பொடினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே ஒரு 2 ஸ்பூன் இட்லி பொடி போட்டுக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் அதிகமாக போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் இட்லி பொடி கம்மியாக தான் சேர்ப்பேன். அதனால நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த டைம்லேயே ஆட் பண்ணலாம். இல்லை இட்லி போட்டதுக்கப்புறம் இட்லி பொடி போட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம உதுத்து வச்சுருக்கிற இட்லியை இதில் கொட்டிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க. இல்லைன்னா ஒரு சில இடத்துல இட்லி அப்படியே இருக்கும். ஒரு சில இடத்துல மட்டும்தான் இதான மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு பார்த்து பொறுமையாக கிண்டணும். அடியில் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதை அட் த லாஸ்ட்டில் நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும். அது அடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் அது தோசை மாதிரி தானே. ஸோ தோசை டேஸ்ட்டு தான் இருக்கும். இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸும் இட்லியாக டெய்லி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எங்களை எவ்வளோ லைக் பண்ணுறீங்க தெரியும். உங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூஸை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.